யாகசாலை அந்த குண்டங்கள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா ஆரிய பார்ப்பனர்கள் உட்கார்ந்து சமஸ்கிருத மந்திரங்களை தான் ஓதினாங்க. நாம் பைத்தியமா இல்ல பேசக்கூடிய நீங்க பைத்தியமா அப்படின்றது தெரியல. திருச்செந்தூர் முருகன் இருக்கக்கூடிய அந்த கருவறையிலும் தமிழில் மந்திரங்கள் ஓதப்படல, அங்கேயும் சமஸ்கிருதத்துல தான் ஓதப்பட்டது. அப்போ தமிழ்ல குடமுழக்கு நடந்தது, தமிழ்ல மந்திரங்கள் பாடப்பட்டது அப்படின்றதெல்லாம் வெறும் வாசல் வரைகள். திராவிட கும்பல் 1.5 கோடி தமிழ் மக்களையும் ஏமாற்றி தமிழ்ல குடமுழக்கு நடந்தது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தி இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் குடமுழக்கை நடத்தி சாதித்திருக்கிறார்கள். சேகர் பாபு அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. அன்னை தமிழில் குடமுழக்கு. இதன் மூலம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பெரியார் போன்றோரின் கனவு நிறைவேறியது. பெரியார் எங்கேயா வந்தாரு? என்னைக்கு பேசினாரு பெரியார் இருக்கும்போது? பெரியார் பேசியதை நான் சொல்லட்டுமா? இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் இடிங்கன்னு சொன்னவர் தானே பெரியாரு. தமிழ சனியன் சொன்னவர் தானே பெரியாரு. தமிழ் பேசியவர்கள் காட்டு மிராண்டிக்காரர்கள் என்று சொன்னவர் தானே பெரியாரு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முருகனுக்கே விபூதி அடித்த திமுக, அதாவது இந்த திருச்செந்தூர் குடமுழக்கு, தமிழில் குடமுழக்கு அப்படின்ற விஷயத்தில் 8.5 கோடி தமிழ் மக்களுக்கு அல்வா கொடுத்தது திமுக அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன், என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன அப்படின்றத பத்தி முழுமையா பார்க்கலாம். அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டது. சீமான் அவர்கள் களத்தில் நின்று போராடினார். திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழக்கு நடக்கணும், தமிழ் கடவுளுக்கே தமிழில் குடமுழக்கு நடத்துவதற்கு போராட்டம் செய்ய வேண்டிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அது மட்டும் இல்ல, நீங்க தமிழ்ல குடமுழக்கு நடத்தலன்னா நான் கொண்டு வரேன் ஆட்களை கொண்டு தமிழ்ல ஓதுவார்களை கொண்டு ஓத விடுவேன் அப்படின்னு அரசுக்கு நேரடி சவால் விட்டதன் பிரதிபலிப்பாக, அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துல பொதுநல வழக்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்தாங்க. அதாவது தமிழில் தான் தமிழ் கடவுள் முருகருக்கு குடமுழக்கு நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நீதிமன்றம் உத்தரவிட்டது, தமிழில் தான் குடமுழக்கு நடத்தணும், தமிழில் குடமுழக்கு நடத்தணும் சொன்னாங்க. தமிழில் தான் இல்ல, தமிழில் குடமுழக்கு நடத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவிட்டது. இதுக்கு அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா, சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தமிழிலும் குடமுழக்கு நடக்கும் அப்படின்றத அறிவிச்சாரு. அதாவது எப்படின்னா, நானும் உங்களுக்கு பிச்சை போடுறேன், தமிழ்காரங்க தானே, உங்களுக்கு நாங்க தமிழ்லயே தான் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு போனா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாய்க்கு ரொட்டியை தூக்கி போடுவது போல தமிழர்களுக்கு தமிழிலும் அப்படின்ற அந்த லும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் திராவிட கும்பல்கள். சரி, நல்ல சிறப்பாக திருச்செந்தூர் முருகனினுடைய குடமுழக்கு விழா நடந்து முடிஞ்சது. ஆனா அது தமிழ்ல தான் நடந்தது அப்படின்னு தான் எல்லா மக்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, நம்மளும் பார்த்தோம், ஒரு சிறுமி உட்காந்து திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப அருமையா தமிழ்ல பாடல்கள் எல்லாம் பாடினாங்க. ஓதுவார்கள்லாம் தமிழ்ல பாடல்களை மைக் வச்சு பாடினது இதெல்லாம் நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன நினைச்சிட்டோம், தமிழ்ல தான் குடமுழக்கு நடந்தது அப்படின்றத 8.5 கோடி மக்களும் தமிழ் மக்களும் நம்பிட்டாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. இருக்கக்கூடிய சிலர், அதாவது மாற்று கட்சியினை சேர்ந்தவர்கள், புதிதாக கட்சி தொடங்கியவர்கள், அவங்களுடைய தொண்டர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்ல குடமுழக்கு நடத்தணும்னு போராடினாரு சீமானு, தமிழ்ல குடமுழக்கு நடந்துருச்சு, இதால என்ன வென்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அதாவது தமிழில் குடமுழக்கு ஒரு சாமிக்கு குடமுழக்கு நடக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாய்மொழியில் குடமுழக்கு, ஒரு தாய்மை, அந்த பெண்ணோடு ஒப்பிட்டு இதை பேசலாம். ஒரு பெண் 10 மாதம் சுமந்து தன்னுடைய குழந்தையை அந்த கருவறையில் இருந்து பெற்றெடுக்கக்கூடிய இது எந்த அளவுக்கு புனிதமான விஷயமோ, அதே போல்தான் தமிழ் ஓதுவார்களால் தமிழ் மந்திரங்கள் முழங்க அந்த சாமிக்கு உயிர் கொடுக்கிறாங்க. யாரு? தமிழ் ஓதுவார்கள் தமிழ் மந்திரத்தை ஓதி தன்னுடைய தாய்மொழியில் ஓதி உயிர் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கருவறையிலிருந்து குழந்தை வெளிவருவது போலதான்
இந்த தாய் தமிழ் என்னும் கருவறையிலிருந்து இந்த சாமி முழுதாக பிறப்பிக்கப்படுகிறது, தமிழ் கடவுளாக உருவெடுக்கிறது, அந்த பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை நிறைவேற்றினா என்னுடைய தாய்மொழியில தானே நான் பண்ணணும். நான் ஒன்றும் வேற நாட்டுல இருந்துகிட்டோ இல்ல வேற மொழி பேசக்கூடிய மாநிலத்துல இருந்துகிட்டோ நான் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு போராடினா நீங்க தவறுன்னு சொல்லலாம். என்னுடைய தாய்நாடு, என்னுடைய தாய் தமிழ், என்னுடைய மொழி, அதுல நான் நடத்துவதற்கே போராடணுமா அப்படின்றதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றதையே சொல்லிடுறேன். சரி, என்ன ஏமாற்றப்பட்டார்கள் தமிழர்கள் அப்படின்னா, அதாவது நீதிமன்றம் விட்ட உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஆரியர்களை பார்ப்பனர்களை வைத்து எந்த அளவுக்கு சமஸ்கிருத மந்திரங்களை ஓதுகிறார்களோ, இப்போ ஒரு 10 பார்ப்பனர்களை வைத்து ஓதுகிறார்கள் வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி 10 அடிகளார்களை வைத்து தமிழில் மந்திரங்கள் ஓத வேண்டும் அப்படின்றதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இப்போ 71 யாகசாலைகள் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 71 அந்த யாகசாலையில 35 தமிழுக்கு, 35 இந்த சமஸ்கிருத முறைப்படி, ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஆகம விதி அப்படின்னுவாங்க, அதனால சரிக்கு சமம் பாதியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இப்படிதான் குடமுழுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. எதற்காக அப்படி சொன்னா, அந்த 71 அந்த யாகசாலை அந்த குண்டங்கள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா ஆரிய பார்ப்பனர்கள் உட்கார்ந்து சமஸ்கிருத மந்திரங்களை தான் ஓதினார்கள். அப்ப தமிழ் ஓதுவார்கள் என்னதாங்க செஞ்சாங்க? நம்ம டிவில எல்லாம் பார்த்தோம், தமிழ்ல பாட்டு பாடினாங்க, ஒரு குழந்தை சிறுமி கூட திருப்புக்குழா அழகா பாடினாங்க, நாங்க பார்த்தோமே. நடந்தது. இது எப்படி நடந்ததுன்னா, அந்த யாகசாலை குண்டங்கள் இருக்குல்ல, அது ஒரு புறம், உட்புறத்தில் இருக்க தமிழ் ஓதுவார்கள் வெளிப்புறத்தில் நின்று கொண்டு இந்த மந்திரங்களை தமிழ் மந்திரங்களை மைக்ல பாட வச்சாங்க. சரி, அடுத்து குடமுழக்கு என்னன்னா, கலசத்திற்கு புனித நீர் ஊற்றுவது. அந்த குடமுழக்கின் போது என்னன்னா, அங்க ஒரு தமிழ் ஓதுவார் கூட அந்த புனித நீர் ஊற்றும் அந்த கலசத்திற்கு ஊற்றும் நிகழ்வின் போது மேலே ஏற்றப்படல. ஏற்றவர்கள் அனைவருமே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள். அந்த சிவாச்சாரியான் ஒருவர் ஏறி இருந்தாரு. அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவிது சேகர பாரதி மகா சுவாமிஜி அப்படின்றதுதான் அவருடைய பெயர். இவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏன் அவருக்கு சேகர் பாபு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, அவர் இனத்தை சேர்ந்த ஒரு சுவாமிஜி, அவருடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. எதற்காக இப்படி சொன்னா, விஜயநகர பேரரசு ஆட்சி நடந்தது இல்லையா, அப்போது இந்த மடத்தில் இருந்த, அதாவது ஸ்ரீவிது சேகர பாரதி மகா சுவாமிஜியினுடைய மடத்தில் இருந்த ஒரு சுவாமிஜி தான் அன்னைக்கு அங்க ஓதுவார்களாக அந்த விஜயநகர பேராட்சியில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு ஓதுவார்களாக இருந்தாங்க. அப்போ அதே வழியில் விஜயநகர பேரரசுனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே தெலுங்கர் வம்சத்தை சேர்ந்த இந்த இவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆசிகளையும் பெற்றிருக்கிறார் சேகர் பாபு அவர்கள். சரி, இன்னொன்னு சிவாச்சாரியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கும் இந்த அதாவது உருவ வழிபாடுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சிவாச்சாரியார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உருவ வழிபாடை ஏற்காதவர்கள். அவர்கள் அக்னி, அந்த நெருப்பை தான் பாத்தீங்கன்னா தெய்வமாக கருதக்கூடியவர்கள், உருவ வழிபாட்டை தவிர்க்கக்கூடியவர்கள் இந்த சிவாச்சாரியார்கள். அப்போ அவரை கூட்டிட்டு நீங்க புனித நீரை ஆட வைக்கிறீர்கள், புனித நீரை ஊற்ற வைக்கிறீர்கள் கலசத்துக்கு அப்படின்னா, அங்க ஒரு தமிழ் ஓதுவார் கூட மேலே ஏற்றப்படல. நீங்க நல்லா எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல என்ன பதிவு செய்யப்பட்டனா, அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு மைக்ல பேசி இருப்பதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது தமிழர்களுக்கு காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா அப்படின்னு சில கூட்டங்கள் கதறுது. தமிழ்ல தானே நடந்தது, உங்களுக்கு எல்லாம் காது கேட்கலையா, கண்ணு தெரியலையான்னு. ஆனா எப்படி மடை மாற்றிருக்காங்க அப்படின்ற விளக்கம் தான் இது. அதாவது அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று ஒலிக்கப்பட்டது. எப்படின்னா ஒலிபெருக்கியின் மூலம் கீழே இருந்து ஒலிக்கப்பட்டது. மேல ஒரு தமிழ் ஓதுவார் கூட ஏறல. மேலே ஏறியவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஓதக்கூடிய அந்த பார்ப்பனர்கள், அவங்க தான் மேல நின்று பிராமணர்கள் தான் மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் முழங்க முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறார்கள்.
ஏற்கனவே சொன்னது போல இந்த சுவாமிஜி ஒருவர் சொன்ன இல்லையா, ஒருவருடைய பெயர், அவர்தான் வந்து குடமுழக்கு முடிந்த பிறகு முருகனுக்கும் வந்து அதாவது தீபாராதனை எல்லாம் காட்டும் போது சமஸ்கிருத மந்திரத்தை முழங்க அவர்தான் வந்து தீபாராதனை காட்டி சேகர் பாபு அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ வந்து அந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கக்கூடிய அந்த கருவறையிலும் தமிழில் வந்து மந்திரங்கள் ஓதப்படல, அங்கேயும் சமஸ்கிருதத்துல தான் ஓதப்பட்டது. அப்போ தமிழ்ல குடமுழக்கு நடந்தது, தமிழ்ல மந்திரங்கள் பாடப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து வெறும் வாசல் வரைகள், கருவறைக்குள் செல்லல. குடமுழக்கு புனித நீரை ஊற்றும் போது அந்த கலசத்திற்கு அருகில் செல்லல தமிழ். அப்ப பாருங்க, இந்த திராவிட கும்பல் எந்த அளவுக்கு தமிழ் மக்களை மடைமாற்றி ஏமாற்றி 8.5 கோடி தமிழ் மக்களையும் ஏமாற்றி தமிழ்ல குடமுழக்கு நடந்தது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தி இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் குடமுழக்கை நடத்தி சாதித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இன்னொரு விஷயமும் இதுல குறிப்பிட விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இது முடிந்த பிறகு, அதாவது குடமுழக்கு எல்லாம் முடிந்த பிறகு சேகர் பாபு அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அன்னை தமிழில் குடமுழக்கு, இதன் மூலம் தவ திரு குன்றக்குடி அடிகளார் பெரியார் போன்றோரின் கனவு நிறைவேறியது. குன்றக்குடி அடிகளார் சொல்றீங்க, ஏத்துக்கிறோம். பெரியார் எங்கேயா வந்தாரு? என்னைக்கு பேசினாரு பெரியார் இருக்கும்போது? இந்த மாதிரி தமிழ்ல தான் குடமுழக்கு நடத்தணும் கோயில்கள்லன்னு என்னைக்கு பேசினாரு? பெரியார் பேசியதை நான் சொல்லட்டுமா? இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் இடிங்கன்னு சொன்னவர் தானே பெரியாரு. தமிழ சனியன் சொன்னவர் தானே பெரியாரு. தமிழ் பேசியவர்கள் காட்டு மிராண்டிக்காரர்கள் என்று சொன்னவர் தானே பெரியாரு. அப்ப என்னைக்கு வந்து பெரியார் வந்து இந்த மாதிரி கனவு கண்டாரு, தமிழ் மொழியில வந்து குடமுழக்கு நடத்தணும், அதை தமிழ் மக்கள் வந்து அந்த தெய்வத்தை தமிழ் மொழியில வணங்கணும்னு பெரியார் என்னைக்கு கனவு கண்டாரு? இல்ல நாம் பைத்தியமா, இல்ல பேசக்கூடிய நீங்க பைத்தியமா அப்படின்றது தெரியல. இங்கேயும் பெரியாரை நீங்கள் புகுத்துகிறீர்கள் என்றால் எல்லாமே திராவிட சித்தாந்தமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரியுது இல்லையா? இதை தான் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தான் இந்த காணொளி வெளியிட்டோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.